வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோல பிரைம் மினிஸ்டர் மோடி ராஜ்யசபால குடுத்த அந்த ஒரு ஸ்பீச்ச நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ பத்தி பேசலாம். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்டா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி ஒரு மார்ச்ல வந்து மோடி ஒரு ஸ்பீச் குடுத்தாரு. 21 டேஸ் லாக்டவுன் ஜனதா கர்ஃப்யூன்னு சொல்லி போட்டாங்க. கொரோனா பேண்டமிக் டயத்துல. ஸோ அதே மாதிரி அந்த மாரி பேண்டமிக் இல்ல. பட் அவரு ஸ்பீச்சோட முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அதுதான். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த மாரி ஒரு பேண்டமிக்கே சந்திச்சிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு புதுசு இல்ல. நம்ம இதையும் வந்து கடந்து போவோம். இந்த பிரச்சனை வந்து கடந்த 3 வாரமா இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் யாரும் பேனிக் ஆக வேணாம். முக்கியமான வார்த்தை அதுதான். ஸோ இப்போ நடக்கிற பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, இந்த பேனிக் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேக் பைட்லாம் உதாரணத்துக்கு பாம்பு எதுவும் கடிச்சதுன்னு வைங்களேன். அந்த விஷத்தால சாகுறது வந்து ஒரு 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ இருந்தாலும் கூட இப்போ பயத்தில வந்து படபடன்னு இருக்கும்போது, ஹார்ட் ரேட் அதிகமாகி, அது இன்னும் வேகமா பிளட்ல சர்க்குலேட் ஆகி, இன்னும் வேகமா இறந்துருவாங்க. ஸோ, அந்த பதட்டம் வந்து அவங்களோட இறப்ப இன்னும் வேகமாக்கி, அந்த கோல்டன் ஹவர வந்து குறைச்சிரும். ஸோ, அந்த மாரி தான் வந்து இப்ப எல்லாம் பதட்டமாறாங்க. உதாரணத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த பெட்ரோல், டீசல்ல வந்து தட்டுப்பாடு இருக்கு. ஸோ, எல்லாரும் வந்து நிரப்பிக்கோங்கன்னு கன்னா பின்னான்னு போய் நிரப்பி, நெறைய இடத்துல இருக்கிற ஸ்டாக்கையும் வந்து அவங்க காலி பண்ணா, அப்புறம் நமக்கு நம்ம தேவைக்கு வந்து இல்லாம போயிரும். உண்மையிலேயே பெட்ரோல் தேவை இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து பெரிய பிரச்சனையாயிரும். நெறைய பேர் கேன்ல புடிச்சிட்டு போறது, கார் இருந்தா அதில நிரப்புறது, பைக்கு ஃபுல் டேங்க் எல்லாம் பண்றது. ஒருத்தர்லாம் ஒரு வீடியோல பார்த்துருக்கேன். ப்ளூ ட்ரம்முல வந்து புடிச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. இது நெறைய இடத்துல சில பெட்ரோல் பங்க் ஊழியர்களே வந்து இத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கையிருப்பு இருக்கு. யாரு சொன்னா உங்ககிட்ட? அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. இத வந்து எல்லா மினிஸ்டர்ஸ்லேருந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் பீப்பிள் வரைக்கும் இத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வி ஹேவ் த ஸ்டாக்ஸ் பட் எல்பிஜிலயும் இதே தான் கதை. நெறைய இடத்துல வந்து டயத்துக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க. ஒரு சில இடத்துல ஒரு ஒரு வீடியோ ஒரு ஃபேமஸான வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கேஸ் சிலிண்டர் போடுற ஒரு நபரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க புக் பண்ணா உடனே வந்து கிடைச்சிருங்கிற மாதிரி. ஸோ, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பேனிக்ன்னு கொண்டு வந்தாங்க. சில இடத்துல உண்மையிலேயே தட்டுப்பாடு இருக்கு. ஹோட்டல்லாம் வந்து குறைச்சதா இருக்கட்டும், சில இடத்துல இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறுனதா இருக்கட்டும். ஸோ, உ உண்மையிலேயே ஷார்டேஜ் இருந்தாலும் அத ஒரு ஆம்பிளிஃபை பண்றது, மேக்னிஃபை பண்றதுலாம் இருக்கு. அது கண்ட்ரோலபிளா தான் இருக்கு. பட் இப்போ இருக்கிற அந்த நியூ ஏஜ்ல அந்த ஒரு சின்ன ஒரு வைரல் வீடியோ போதுங்க. எது வந்து எப்போ வெடிக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டுற வேண்டியது. அது பார்த்தீங்கன்னா, பயங்கர வைரல் ஆயி உண்மையிலேயே தட்டுப்பாடாங்கிற வந்து அடிச்சுப்பாங்க. இதே மாரி தான் வந்து பக்கத்து நாடுகள்லயும் ஆச்சு. பக்கத்து மாநிலமே ஹைதராபாத்ல கூட இந்த மாரி ஆச்சு. அத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு அவங்களோட அஃபிஷியல்ஸ்லாம் வந்து பேச வேண்டியதா இருந்தது. பட் நெறைய நாடுகள்ல வந்து சில அந்த டைட் ரிஜிட்னஸ் கொண்டு வந்தாங்க. சில இடத்துல வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம். நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருந்து நெறைய கண்ட்ரீஸ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து, அப்புறம் வந்து நேபாள், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான். ஸ்ரீலங்கால ஏற்கனவே தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சது. ஏன்னா சில நாடுகள்ல வந்து முழுக்க முழுக்க வந்து பெட்ரோல், டீசல் நம்பியிருக்காங்க. ஃபாரினர்ஸ் அதாவது அவங்களோட இம்போர்ட்ட நம்பி இருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற நாடுகளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் ஆச்சு. பட் இப்போதைக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு, இந்த போர. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து உதவும்னு தெரியாது. பட் இது எப்போனாலும் இருக்கலாம். பட் நம்ம தயாரா ஆயிக்கணுங்கிறது தான் மோடியோட அந்த ஒரு கால். அந்த என்டயர் ஸ்பீச்சோட அவுட்லைன் நம்ம பார்க்கலாம். அது என்னதுன்னா, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. அதுதான் வந்து சொல்ல வராரு. அ இந்த மாரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றவங்களுக்கு வந்து பலியாயிறாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசம். இத சாக்கா வச்சு இந்தியாவ வந்து குலைக்க பார்ப்பாங்க. ஸோ ஆப்வியஸா அந்த நம்ம நெனச்ச மாரி தான் வந்து பேசினாரு. ஸோ இதுதான் வந்து அந்த சாராம்சம். அவர் சொன்ன ஒன் லைனர் என்னன்னா, அந்த அநாவசியமா எதையும் பயன்படுத்தாதீங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள் கூட. எதையும் வந்து என்ன சொல்றது? நார்மலா யூஸ் பண்றத விட கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயினா இருங்க. லைக் அ தேவையானப்போ வந்து சிலிண்டர பயன்படுத்துறதா இருக்கட்டும். அ லக்கிலி எங்க வீடு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஈவி. ஸோ நாங்க மோஸ்ட்லி ஈவி தான் பயன்படுத்துறோம். ஸோ லக்கிலி பெட்ரோல், டீசல் ப்ராப்ளம் இல்ல. இ பெட்ரோல் வண்டி இருந்தாலும் அத நாங்க ரேர்லி தான். அப்பப்போ அது கண்டிஷனா இருக்கிற மாரி அப்பப்போ எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் அதே மாரி சில பேர் வந்து இந்த வுட் ஃபயர் பயன்படுத்துறது. ஸோ அதெல்லாம் வந்து தற்காலிகமா நம்ம மாறுறதுல வந்து எந்த தப்பும் இல்ல. ஸோ இன்கேஸ் வந்து ரிசர்வ் வச்சுக்கலாம் நம்மளால எல்பிஜி. நம்ம இருந்தாலும் நம்ம மத்த நாடுகள வந்து வாங்க ஆரம்பிச்சுருக்கோம். இப்ப ரஷ்யாலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். மத்த நாடுகள நோக்கி போயாச்சு. அமெரிக்கா கிட்ட இருந்தே நம்ம எல்பிஜி வாங்கணும். ஸோ வி ஆர் அண்டர் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு பப்ளிக்கோட ஒத்துழைப்பு முழுசா வேணுங்கிறது தான் அவரோட ஒன் லைனரு. ஸோ
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ட்டேஜ், இந்த எல்பிஜி, இந்த டீசல் ப்ராப்ளம், ஈரான் இஸ்ரேல் வார், இதோட ஆஃப்டர் மேத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.